ஆக்சுவலி படமாக பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை தேவையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. வேணாமே ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்னென்னா ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்லை உங்களுக்கு இந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வர்றீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இது உண்மையாக அது மறைக்கப்பட்ட வரலாறான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கீழே போட்டு கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றாதீங்க தயவுசெய்து. அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரில. பட் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த காலகட்டத்துக்காகவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிருக்கலாம், ஒரு சில விஷயங்களை இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது அந்த டோனுமே எனக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலாகவே இல்லை. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ நான் ஒரு 2010லேயோ 11லேயோ ஒரு கோயிலை காமிக்கிறாங்க, ஒரு இடத்த காட்டுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. எனக்கு என்னென்னா இது ராஜாவோட அந்த ராஜா காலத்தோட கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் முதல் விஷயம் அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா 1000ல் ஒருவன்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த ஃபீல்லாம் பக்கத்தில் கூட வரல எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா. ஏன்னா அந்த ஒரு இடத்துல ராஜா உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் குதிரையில் போகிறாரு. அந்த ஒரு விஷயங்கள்லாம் காட்டும்போது அந்த வெளியில் காட்டும்போது அந்த லொக்கேஷன்லாம் காட்டும்போது ஏதோ நம்ம ஊருக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டாவது முதல்ல விஷயம் கதை கனெக்ட் ஆனாதானே, கதையிலே எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட். எனக்கு அந்த கதையிலே ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாததோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுதான் மொத்தத்திலே சொல்லிட்டேனே ப்ரோ, கதையே தேவையில்லை இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறை காட்டுறதா இருந்தால் கூட இந்த காலகட்டத்துக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே, தப்பு இல்லையே. மறைக்கப்பட்ட சில விஷயங்களை மறைக்கப்பட்டதாகவே வச்சுருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது. ஏன்னா அது மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது படம். எடுக்காமல் தவிர்த்துருக்கலாம் படத்தை. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது தான். நாங்கள் யாருமே இல்லைன்னெலாம் சொல்லலை. இருக்கிறத இருக்கிற மாதிரியே எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுவும் அந்த கதை இப்போது ஏன் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அது ஏன் பண்ணணும் அப்படின்னு தான். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுமே அந்த இதில் தான் இருக்காங்க. லைக் எல்லாருமே இருக்காங்க. பட் ஏன் இப்போ கொண்டு வரணும்? நான் லிட்ரலாக அவங்களோடலாம் வந்திருந்தேன்னா அவங்களாம் ஓ இப்படிலாம் நடந்துச்சா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்று இருக்குங்க, அதை இருக்கிற மாதிரியே எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி எடுத்திருக்காங்க மூவியில். இது எடுக்காமல் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுச்சு. முதல்ல இந்த திரௌபதின்ற பேர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பேர், ஒரு பயங்கரமான ஒரு பேர். அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுலாம் இருக்குது. அந்த பேரை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு பேர் வைக்கிறதே ரொம்ப தப்பு. ரெண்டாவது, இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவரோட கற்பனைக்கே நான் விட்டுறேன். பட் அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து ஒரு படமாக பார்க்கணும் அப்படின்னாலும் அது பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா சீரியல் கூட இதோட பெட்டராக எடுப்பாங்க. ஏன்னா யாத்திசைன்னு ஒரு படம் வந்தது, சின்ன பட்ஜெட் சின்ன டீம், அவங்களே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஆளுங்களால் முடியும், அவங்களால கூட முடியும் அப்படின்னும் போது இவரால் கண்டிப்பாக நல்லாவே கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க அவருக்கு மனசு இல்லை, ஏன்னா அவருக்கு அது எடுக்க தெரியல. அதான் ரியாலிட்டி. அவரோட பொட்டென்ஷியலுக்கு இது ரொம்ப கம்மி. சார் உண்மை சம்பவத்தில் முகமது பின் துக்ளக்கும் எதிர்க்க உள்ள ஆட்சி அமைகள் அவங்களுக்கு எல்லாம் நடந்ததுன்றது தான். பட் அதுலேயுமே முகமது பின் துக்ளக் இவ்வளோ ப்ரூட்டலாக காட்டின விதம்லாம் எனக்கு பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது, சரி நீங்கள் ஒரு படைப்பை காட்டுறீங்க, ஒரு பீரியாடிக்கல் மூவினா அது நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பார்க்க வைக்கிற போது விஷுவலி நம்மளை பிரம்மாண்டமாக இருக்கணும்ல, அந்த ஃபீல் கொடுக்கணும், அதுவும் கிடையாது. சரி கதையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகணும், அதுவும் கிடையாது. ஸோ எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு ஒட்டாமல் ஒரு படம் அது எதுக்கு எடுக்கணும், அது தேவையே இல்லையே இப்போ உள்ள சூழ்நிலையில். பார்க்க தகுதியற்ற ஒரு படம், அவ்வளோதான். படம் நல்லா இல்லை சார். ஏன்னா இந்த படத்தை படமாக பார்த்து படமாக போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது இந்த திரைப்படம். வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ராமர் சிலையெல்லாம் உடைக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நிறைய ஸ்டேட்டில் இந்த படம் நிறுத்தி வச்சுருக்காங்க, போடலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னும் நிறைய ஆடியன்ஸுங்க தேட்டரில் பார்க்க வந்தாங்கன்னா கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. இந்த படம் தமிழ்நாட்டை கூட தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ராமர் சிலை உடைக்கிறது ஒன்று, நம்ம சாமி வெறும் சிலை தான், சிலையை கும்பிடாதீங்க, அந்த சிலைக்கு எந்த விதமான பவர் இல்லை, நம்மளோட இனத்தில் சேர்ந்துருங்கன்றாரு. அதாவது முஸ்லீமில் இந்துக்காரங்களை முஸ்லீம்களில் சேர்ந்துருங்கன்றாங்க. இதுதான் கதையோட இதுவே. ஒன்றும் வரி கட்டணும், இல்லை அவங்க இனத்தில் சேரணும், இல்லைன்னா போருக்கு தயாராகணும். போருக்கு தயாரானதுக்கு உண்டான சரியான படைபலம் இவங்ககிட்ட இல்லை. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதை தாங்க காட்டியிருக்காங்க கதையை. கரெக்டாக சொல்ல அவர் ஆரம்பத்தில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னத்தை மறைக்கப்பட்ட உண்மை என்னத்தை காட்டினார் இவரே சரியாக காட்டலையேங்க. இளவரசரை மீட்டு வர்றது தான் கதைன்னு சொல்லி பண்ணுறாங்க. கதை நாங்கள் இளவரசரை மீட் பண்ணி கொண்டு வராரு. இளவரசர் எங்கே
எங்கே போனார்? மீட் அவ்வளோ வருஷமாக அரசியல் கட்டினவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் காணாமல் போட்டாருங்க. அவர் காட்டவே இல்லை நமக்கு. இந்த டேரக்டர் மேலேயே இவ்வளோ ஓட்டைகளை வச்சுக்கிட்டு இவர் இதில் மறைக்கப்பட்ட உண்மையை என்னத்தை காட்டினார்? என்னை கேட்டால் வேஸ்ட்டுங்க. அவர் இந்த என்னது ஜாதி சம்மந்தப்பட்ட கதைங்க எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு 4-5 டேரக்டருங்க இருக்கிறாங்க. நம்ம மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார், இந்த மாதிரி ஆளுங்களாம் முதல்ல ஜாதி படமாக எடுக்கிறது ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஏன்னா ஜாதி கதையை வந்து காட்டினாங்கன்னா நல்லா வந்து பூஸ்ட் ஆகி ஓடுன்னு நினைக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு திருத்தணும் அவங்ககிட்டேருந்து. வேறு மாதிரி படத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல டேரக்டர் திருத்த சொல்லுங்கள். இப்போது பழைய காலத்துலேருந்து தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒத்துமையாக தானே கேட்குறோம். இப்போ எதுக்கு இவங்க இது மறுபடியும் கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க? இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ முஸ்லீம் கேட்குறாங்க. இதை அவரோட வந்து பார்த்தாங்கன்னா பேச்சுவாக்கில் சண்டை வந்துடும். என்னடா ஒரு காலத்தில் வந்து எங்கள் ஆளுங்களை இப்படி தான் போட்டு மெரிச்சிங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்பான், நம்ம கேட்போம். ஒன்று மேலே ஒன்று போட்டு தேவையில்லாமல் நான் ஒத்துமையாகிற நண்பர்களுக்குள்ளே பகை வந்துடும். அந்த பகையை தான் தூண்டி வச்சிருக்காரு இந்த படத்தில் டைரக்டர். சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, பார்க்கலாம். சரியான ஒரு கான்செப்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது ஸ்டோரி. படத்தில் வந்து இது ராஜா காலத்துலலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் இல்லை ஓல்டு ஸ்டோரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி படம் தான் ட்ரெண்டிங்கில் வரணும் இதுக்கப்புறமா. நல்லா இருக்குது சார். மெசேஜ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்லக்கூடாது சார். வெளியே படம் நல்லா இருக்குது சார். இந்த படத்தில் வந்து இந்து படம் முஸ்லீம் கிறிஸ்டினை வந்து ஏதாவது தாக்குற இல்லை தாக்குற மாதிரி இந்து முஸ்லீம்ஸில் தாக்குற மாதிரி எதுவுமே சொல்லலை. நார்மலாக ஒரு ஸ்டோரி மாதிரி படம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஃபைட் சீன்லாம் இருக்குது, ஃபைட் சீன்லாம் நல்லா பார்க்கலாம். நல்லா படம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா பார்க்கலாம்ண்ணா. படத்தில் என்ன கதை சொல்கிறாங்க? மத அரசியல் தான். மத அரசியல் கிடையாது, மதத்தை பற்றி. அவங்க வந்து முஸ்லீமு, ஹிந்து அந்த மாதிரி மதத்தை தாக்குற மாதிரி எடுத்திருக்காங்களா இல்லை? அது எடுத்திருக்காங்க தான். அதை வந்து இப்போ நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் கேட்டால் உடனே நான் வரலாற்று படம் தான் எடுத்தேன், கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க, புக்கு இருக்குது, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கும் பாரு. அதனால் வந்து இது வரலாற்று படங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முடியாது. இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ளதை நடக்கிறத பற்றி பேசினார்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அப்போ உள்ளதை பற்றி நடக்கிறதுனால நம்ம எதுவும் பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு அதான் டெக்னிக்கல் வைஸ் படம் சூப்பர் படம்ண்ணா. பிஜிஎம்மாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேமு கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே செட் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 20 கோடி ரூபா தான் பட்ஜெட் சொல்கிறாரு. ஆனால் படத்தை பார்க்கும்போது 20 கோடி ரூபா மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கதை மட்டும் கொஞ்சம் நல்ல கதையாக சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் ஜாதியை வச்சு படம் எடுத்தாரு. அதான் இப்போ மதத்தை வச்சு மதத்துக்கு போயிட்டாரு. இப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்குள்ளே ஏதாவது வந்து பிரச்சனை இந்த படத்தினாலையா? அதெல்லாம் வராதுண்ணா. ஏன்னா இந்த படம் பெரிய லெவலில் உங்களுக்கு பேசு பொருளாக மாறாது. அதனால பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ ஹெச்ராஜா ஒரு படம் எடுத்து விட்டார்ல யூடியூப்பில், அந்த மாதிரி தான். அவர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணார், இவர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது.